ஹலோ பீவர்ஸ், நான் ஜோஸ். ஜூன் 18, 2026 இது ஒரு நார்மலான ட்ரெக்கிங் ஆக்சிடென்ட் அப்படி தான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் நினச்சாங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்தியாவே ஷாக் ஆகிற அளவுக்கு இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரியாக மாறிடுச்சு. 26 இயர்ஸ் ஓல்டு கேத்தன் அகர்வால் புனேயில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். அவருக்கும் 20 இயர்ஸ் சியா கோயல் அப்படின்றவங்களுக்கும் லாஸ்ட் ஃபெப்ரில் தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அவங்க ஃபேமிலியில் இந்த மேரேஜ் ரொம்ப கிராண்டாக ரொம்ப நல்லா நடக்கணும் அப்படின்றதுக்காக ராஜஸ்தானில் ஒரு பெரிய பேலஸ் ஒன்று புக் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ப்ரைவேட் ஃப்ளைட்க்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்படி எல்லாமே சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. இவங்களும் இந்த 2 பேரும் கேத்தனும் சியாவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எப்படின்னா இன்ஸ்டாவில் தங்களோட ஃபோட்டோஸு, வீடியோஸ், அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ண வீடியோஸ் இப்படி எல்லாத்தையுமே போட்டுகிட்டே இருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்தாங்க. எல்லாருமே பார்க்கும்போது இவங்க ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவங்க லைஃப் போயிட்டு இருந்தது. லாஸ்ட் ஃபெப்ரில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஜூன் 18 வர வரைக்கும் கூட அப்படியே சைலண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் ஜூன் 18, 2026 லோககட் ஃபோர்ட்டுக்கு ஒரு ட்ரெக்கிங்காக சியா அவங்களோட ஃபியான்சி கேத்தனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. போன இடத்துல சடனாக அவர் செல்ஃபி எடுக்கும்போது தவறி கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. போலீஸ்க்கு கால் பண்ண உடனே போலீஸ் ஃபாஸ்ட்டாக இங்கே வந்திருக்காங்க. வந்தவங்க அவரை மீட்க முடியல, அவரோட உடலை தான் மீட்டிருக்காங்க. அந்த டைமில் சியா பயங்கரமாக ரியாக்ட் பண்ணி அழுது ரொம்ப இது பண்ணியிருக்கா, ரொம்ப ஆக்ட் பண்ணியிருக்கா. பண்ணதுக்கப்புறம் இது ஒரு நார்மலான ஒரு ட்ரெக்கிங் ஆக்சிடெண்ட் அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்க போலீஸும். இருந்தால் கூட இவங்க கேத்தன் வீட்டில் டவுட் இருந்துகிட்டே இருந்திருக்கு. கேத்தனோட சிஸ்டருக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்பவே டவுட் இருந்திருக்கு. ஏன்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ட்ரெக்கர். எப்படி அவர் ஒரு சாதாரண விஷயத்துக்கு இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிறதுக்கெலாம் ஸ்லிப் ஆகி விழ மாட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் ரொம்பவே நம்பியிருக்காங்க. டவுட் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் கேத்தனோட அம்மா அப்போ தான் சொல்லியிருக்காங்க, ஃபியூ டேஸ் முன்னாடி, அதாவது ஜூன் 14 அன்னைக்கு தான் சியா அந்த ஃபோர்ட்டுக்கு நம்ம பையனை கூட கூட்டிகிட்டு போயிருந்திருக்கா. அந்த டைமில் அவள் தள்ளி விட்டுட்டாலாம். கேத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே இருக்க செடி கொடியெல்லாம் பிடிச்சிட்டு மேலே வந்திருக்காரு. மேலே வந்ததும் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே அழுது கத்தி, ஏன் என்னை தள்ளி விட்ட அப்படின்னு கேட்டவர்கிட்ட, பக்கத்தில் ஒரு பாம்பு வந்துருச்சு, நான் என்ன பண்ண தெரியாமல் உங்கள் மேலே விழ வந்தேன், கைப்பட்டு தவறி உங்களை தள்ளிட்டேன் அப்படின்னு ஒரு ரீசனும், ஒரு பொய்யான ஒரு ரீசனும் சொல்லியிருக்கா. அப்பாவியான அவர் அதையும் நம்பியிருக்காரு. இதை அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் அவங்க அம்மா இதை சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்களோட டவுட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் திருப்பி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஷாக்கிங்கான விஷயம்லாம் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அது சிசிடிவி கேமரா செக் பண்ணியிருக்காங்க போலீஸ். பார்க்கும்போது தான் ஒன்று ஒன்றா செக் பண்ணும்போது ஜூன் 18 சியாவும் கேத்தனும் அந்த லோககாட் ஃபோர்ட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு பர்சன் மாஸ்க்லாம் போட்டு ஃபேஸ் தெரியாத அளவுக்கு பின்னாடி பின்தொடர்ந்துட்டே வந்திருக்காரு. ஃபோனை செக் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் தான் லாஸ்ட் 1 இயராக சியாவும் சேத்தன் சௌத்ரின்றவரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சேத்தனும் வசதியான வீட்டு பையன்தான், ட்ரை ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவர். 22 இயர்ஸ் இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சடனாக இவங்க வீட்டில் சியாவோட அப்பாவும் இறந்து போனார்ல, கேத்தனோட அப்பாவும் ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷ ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால மேரேஜுக்கு 2 பேருக்கும் வீட்லேயே பேசி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மேரேஜ் வேண்டான்னு சொல்லி சியா அவங்க வீட்டில் சொல்லவே இல்லை. சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருந்திருக்கா. வீட்டில் சொன்னால் அப்பா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றத சைலண்ட்டாக இருந்து என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சு அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு
சேட்டனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து சண்டை போட ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னால் எங்கள் அப்பா வந்து ஒத்துக்க மாட்டார். இல்லை மேரேஜை ஸ்டாப் பண்ணாலும் அப்பாவுக்கு வந்து அப்பாவோட பேருக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கானா, ஒரு பிளான், பயங்கரமான பிளான் ஸ்கெட்சு போட்டு அவரை வந்து கேத்தனை வந்து கொலை பண்ணிடணும், சாகடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு பிளானை 2 பேரும் சேர்ந்து போட்டிருக்காங்க. இதுக்காக அவங்க பல மணி நேரம் பேசியிருக்காங்க. அவங்க ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4400 கால்ஸ் வந்து 2 பேரும் பேசியிருக்காங்க. இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லை, 2-3 பிளான் போட்டிருக்காங்க. அது சக்ஸஸ் ஆகலைன்னொன்னையும் ஃபர்ஸ்ட் வந்து தள்ளி விட்டதில் அவர் வந்து கீழே விழுந்தாலும் அவர் வந்து மேலே வந்துட்டார், பக்கத்துலேயே தள்ளினதால. அதுக்கப்புறம் வந்து பாலிக்கு போகிறதுக்காக இவங்க ப்ரீ வெட்டிங் ஷூட் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபேமிலி எல்லாமே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தப்ப இவரோட கேத்தனோட பாஸ்போர்ட் மட்டும் மிஸ் ஆகிருந்திருக்கு. எடுத்துகிட்டு போயிருக்காரு, செக் பண்ணியிருக்காங்க, ஆனால் மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த 3rd பிளான் வந்து போட்டு எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டாங்க. இந்த பிளான் போடுறதுக்கு முன்னாடி 1 டே பிஃபோர் வந்து சேத்தன் சௌத்ரியும் சியாவும் வந்து ஒரு கெஃபேல உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க பல மணி நேரம். எப்படி செய்யலாம், எப்படி இவரை வந்து சாவடிக்கலாம் அப்படின்றத வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து உன்னால் தனியாக பண்ண முடியலனா நானும் சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஃபோர்ட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு லொக்கேஷன் இந்த இதை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் அவரை உதச்சி தள்ளியிருக்காங்க. அப்பாவியான அந்த மனுஷன் பாவம் வெறும் 26 இயர்ஸ் ஓல்டு கீழே விழுந்து இறந்து போயிட்டார். லவ் பண்ணிங்கன்னா வீட்டில் சொல்லி தைரியமாக மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லை அப்படி இல்லைனா வீட்டை விட்டு தைரியமாக போய் பிடிச்சவனோட வாழணும். அதுக்காக ஒரு அப்பாவியான ஒரு மனுஷனை, வெறும் 26 இயர்ஸான ஒரு பையனை அநியாயமாக சாகடிச்சிட்டு எப்படி நிம்மதியாக வாழ்ந்துட முடியும் தெரியல. இப்போது 2 பேரும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாற்றி சொல்லிக்கிறாங்களாம். மாற்றி சியா வந்து அவன்தான் வந்து இதுக்கெலாம் பிளான் போட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறானா. ஆனால் அந்த பையன் இல்லை, சியா தான் இதுக்கு மாஸ்டர் மைண்டு அப்படின்லாம் சொல்லி ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாற்றி சொல்லிக்கிறாங்களாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.